மக்களே, இனிமேல் உங்களுக்கு தெரு நாய்ட்டருந்து தப்பிக்கணும் அப்டின்னா, யார் வீட்டுக்கோ, இல்ல எந்த இடத்துக்கோ 10 மணிக்கு மேல போவாதீங்க. நான் சொல்லல. படவா கோபி அண்ணன் சொல்லியிருக்காரு. அதே மாரி இன்னொரு ஆன்டி ரொம்ப பிரில்லியன்ட்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாயோட குலைக்கிற ஸ்டைலயே நம்ம அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்டின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா வேலையும் விட்டுட்டு, நம்ம ஃபர்ஸ்ட்டு இத படிச்சு கத்துப்போம். "ஒவ் ஒவ் ஒவ்" அப்டின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? "ஒவ் ஒவ் ஒவ் ஒவ்" அப்டின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? "ஒ ஒவ்" அப்டின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? அப்டின்னு ஃபுல்லாத்தையும் கத்துக்க வேண்டியது நம்மளோட கடம. அத கத்துக்காம, நம்ம எப்படி நாய குறை சொல்ல முடியும்? சொல்லுங்க. சரி இதெல்லாம் கூட பரவால்ல. இன்னொரு அம்மா என்னடான்னா, கார்ல எலி செத்து கிடந்துச்சாம். அந்த எலிக்கு வருத்தப்படுறாங்கன்னு நெனச்சா, ரூ. 10,000 போயிருச்சுன்னு வருத்தப்படுறாங்க. ஸோ இவங்கள பொறுத்தவரைக்கும் எலிக்கு ஒரு நியாயம், நாய்க்கு ஒரு நியாயம். மனுஷங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டியா? நாய்க்கு கிடையாதா? அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு இதான் பதில். ஏன் எலிக்கு பிரையாரிட்டி கிடையாதா? கொசுவுக்கு பிரையாரிட்டி கிடையாதா? கருப்பாம்பூச்சிக்கு பிரையாரிட்டி கிடையாதா? அப்படின்னு ஒருத்தர் பாயிண்ட்டா கேட்டாரு. பின்ன அதெல்லாம் ஏன் மதிக்க மாட்றீங்க? பின்ன ஏன் அதெல்லாம் கொல்றீங்க? கரெக்ட் தானே? இன்னைக்கு நான் பார்த்த நீயா நானா ஒன் ஆஃப் த பெஸ்ட் எபிசோட்ன்னு சொல்லியே ஆகணும். இன்னைக்கு தான் நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸ்ட்ரே டாக்ஸ விட மோசமானவங்க ஒருத்தங்க இருக்காங்க. அது யாருன்னா, இன்னைக்கு ஸ்ட்ரே டாக்ஸ்க்கு சப்போர்ட் பண்றேங்கிற பேர்ல ஒண்ணு பண்ணாங்கல்ல. இவங்க தான் ஸ்ட்ரே டாக்ஸ விட மோசமானவங்கன்னு நான் நெனைக்கிறேன். டேய் என்னடா பேசுறீங்க நீங்கலாம்? என்ன தான்டா சொல்ல வர்றீங்க? கடைசி வரைக்கும் ஒரு சொல்யூஷன் குடுக்க மாட்றீங்க. அங்க அவங்கவங்க உயிர் போயிருச்சு, குழந்தை இறந்துட்டாங்க, அம்மாவ கடிக்குது அப்படின்னு அவங்க ஃபேமிலிய பிரையாரிடைஸ் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. நீங்க என்னடான்னா கூலா அதே ஸ்டாண்ட்ல ஜாலியா வேற ஒண்ணு பேசிட்டு இருக்கீங்க. எல்லா உயிரினங்களுக்கும் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு உரிமை இருக்கு. ஆனா, இந்த ஈக்காலஜிக்கல் சிஸ்டம்ங்கிறது ஒரு கம்ப்ளீட் பேலன்ஸ் ஆஃப் சிஸ்டம். ஸோ அது அது அப்படி அப்படி தான் நடக்கும். நமக்கு ஒரு கஷ்டம், நம்மள அது தொல்ல பண்ணுது அப்படின்னா, டெஃபினட்டா டாக்ஸ்க்கு பாவம் பார்க்கறது நியாயம் கிடையாது. ஏன்னா, ஹியூமன்ஸ ஃபர்ஸ்ட் பிரையாரிடைஸ் பண்ணணும். இந்த அங்கிள் சொன்ன மாரி சட்டத்திலயும் அதுக்கு இடம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம உயிர் முக்கியம். நம்மள சார்ந்தவங்க உயிர் முக்கியம். அப்புறம் தான் நாயோட உயிர் முக்கியம். அதாவது இங்க பாயிண்ட் என்ன அப்டின்னா, நாய்க்கு வந்து பணக்காரனோ, ஏழையோ தெரிஞ்சு அது கடிக்க போறதில்ல. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆப்வியஸ்லி இன் ரிச் ஸ்ட்ரீட்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் சொன்ன மாரி அடையார் போட் கிளப்லலாம் பெருசா ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருந்து நான் பார்த்ததில்ல. அண்ட் செகண்ட்லி மோஸ்ட்லி கார்ல டிராவல் பண்றப்போ அந்த ஒரு ப்ராப்ளமே இல்ல. ஸோ இங்க ப்ராப்ளம் யாருக்கு வருதுன்னா, மிடில் கிளாஸ் அண்ட் லோயர் மிடில் கிளாஸ் பீப்பிள் எஸ்பெஷலி நடந்து போறவங்க, டூ வீலர்ல போறவங்க கூட டூ அ சர்டன் எக்ஸ்டென்ட் அண்ட் மிடில் ஆர் லோயர் மிடில் கிளாஸ் சொசைட்டில இருக்காங்கல்ல, அந்த மாரி ஸ்ட்ரீட்ஸ் அந்த மாரி ஏரியாஸ்ல இருக்கிறவங்க ரொம்ப அஃபெக்ட் ஆறாங்க. ஏன்னா ஆப்வியஸ்லி இந்த சொசைட்டில பணக்காரங்க சொன்னா அடுத்த நிமிஷமே வேலை நடக்கும். அதே பிரச்சனை லோயர் மிடில் கிளாஸ்க்கோ, மிடில் கிளாஸ்க்கோ நடந்துச்சு அப்டின்னா, அதுக்கான தீர்வு உடனே கிடைக்காது. அதுதான் இந்த சொசைட்டி. அத அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அது 100% உண்ம. ஸோ ஆப்வியஸ்லி இந்த எலைட் கிளாஸ் புலித்தீஸ் என்ன வேணா பேசலாம். இஷ்டத்துக்கு என்ன வேணா சொல்லிட்டு போலாம். ஆனா இந்த பிரச்சனைய ஃபேஸ் பண்றது அவங்க கிடையாது. ஸோ அவங்களுக்கு இது சொல்றதுக்கு உரிமையே கிடையாது. யாரு பிரச்சனைய ஃபேஸ் பண்றாங்களோ, அவங்க தான் அதுக்கான சொல்யூஷன் சொல்லணும். இந்தியால ராபீஸ் பயங்கர ஹையா போயிட்டு இருக்கு. எஸ்பெஷலி தமிழ்நாட்ல பயங்கர ஹையா போயிட்டு இருக்கு. அது ஒரு பத்தட்டிக் டிசீஸ். அவ்ளோ சஃபர் ஆயி, அவ்ளோ கஷ்டப்படுவாங்க. எனக்கு என்ன கடுப்பா இருக்குன்னா, இந்த சோ கால்ட் எலைட் பீப்பிள், இந்த ரிச் பீப்பிள்லாம் எம்பத்தைஸே பண்ண மாட்றாங்க. அவங்களோட பொசிஷன், அவங்களோட தாட் ப்ராசஸ் மட்டும் தான் பார்க்குறாங்க. கொஞ்சமாச்சு மத்தவங்களோட சிச்சுவேஷன், அவங்க எப்படி ஃபேஸ் பண்றாங்க, அவங்களோட கஷ்டங்கள் என்ன அப்படின்னு உணரவே மாட்றாங்க. ஸோ நீங்க இந்த ஸ்ட்ரே டாக்ஸ் இஷ்யூ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே டாக் லவர் புடிச்ச உங்க ஃப்ரெண்டுக்கு மறக்காம இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.